எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ் வெஞ்சர்ஸ்லேருந்து ஒரு 2.25 சென்ட்ல ஒரு அழகான 2BHK சிம்ப்ளெக்ஸ் ஹவுஸ் வந்து சேலுக்கு வந்திருக்கு. இந்த வீடு எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு துடியலூர்லேருந்து வந்தீங்கன்னா NGGO காலனிக்கு அடுத்து இடிகரையில் தான் வந்து இந்த வீடு வந்து லொக்கேட் ஆயிருக்கு. அதே மாதிரி சத்தி ரோடு சரவணம்பட்டிக்கு அடுத்து கீரணத்தை மத்திப்பாளையம் அடுத்து இடிகரையில் இந்த வீடு வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் வெஸ்ட் ஃபேசிங் பிளாட்ல நார்த் ஃபேஸ் பண்ணி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு. இந்த வீட்டோட எக்ஸ்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. எலிவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சன்செட் ப்ரொஜெக்ஷன், க்ரூ கார்டிஸ், அந்த பார்டர்ஸ் எல்லாம் ப்ரொஜெக்ஷன் எல்லாம் பக்காவா கொடுத்து உங்களுக்கு க்ரூ கார்டி எல்லாம் கொடுத்து நீட்டா வந்து கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு எலிஃபென்ட் கிரே கலர், சிமெண்ட் கலர், ஆரஞ்சு கலர் எல்லாம் வந்து எக்ஸ்டீரியர்ல யூஸ் பண்ணி ரொம்ப அழகா வந்து எக்ஸ்டீரியர்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் கேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஃபீட் கொடுத்துருக்காங்க. ரேம்ப்ல இருந்து உள்ள என்ட்ரன்ஸ் உள்ள போனோம் அப்படின்னு சொன்னா வீட்டோட கார் பார்க்கிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16x10 அளவுல வந்து கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு செடான் டைப் கார் வந்து பெரிய கார் வந்து 5 பேர் போகிற கார் வந்து நிறுத்திக்கலாம். அது போக சின்ன சின்ன 2 வீலர் பைக்ஸ் எல்லாமே நிறுத்திக்கலாம். அவுட்டர் ஸ்டேர் கேஸ் வச்சு இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ கீழே என்ன ஆப்ஷனில் நம்ம வீடு பார்க்குறோமோ அதே மாதிரி மேலே வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஒரு போர்ஷன். அதனால அவுட்டர் ஸ்டேர் கேஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட் ஒன்று வந்துடுது. செப்டிக் டேங்க்கு, யூஜி சம்பு எல்லாமே வாஸ்து பிரகாரம் வந்து இந்த வீட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாங்க. எலிவேஷன் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2x2 வந்து டைல்ஸ் ஒட்டிருக்கு. ஒரு ஒயிட் கலர், பிளாக் கலர்ல இப்படி மாறி மாறி வர்ற மாதிரி ஒரு நல்ல கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியாவோட சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணி லைட்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணிக்கிறாங்க. பார்க்கிங் ஏரியாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டோட இன்டீரியர் மாதிரி வந்து நீட்டாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் ஏரியா டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்கிட்ஸ் டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஸ்கிட் ஆகாத மாதிரி உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரானைட் போட்ட ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. நல்லா பிளாக் டாப் கிரானைட் வந்து போட்டிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போகிறக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5 அடி வந்து டோர் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. டீக் வுட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஷட்டர் ஃப்ரேம் ரெண்டுமே கொடுத்துருக்கு. ஆன்டிக் லாக் கொடுத்துருக்கு. டோரில் டிசைன் வந்து நல்லா ட்ரெண்டியாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. உள்ளே போய் வீடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா. வீட்டோட உள்ள என்ட்ரானோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 காரில் ஒரு ஃபோயர் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோயர் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலில் வந்து ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்குள்ளே வந்து கோல்டன் ப்ளஸ் ஆரஞ்சு டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஃபினிஷ் பண்ணி உள்ள ஃப்ளவர் எல்லாம் கொடுத்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கிற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோயர் ஏரியா ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஃபோயர் ஏரியாவோட ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மால் பெட்ரூம் வந்துடுது. ஸ்மால் பெட்ரூம்க்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன் வுட்டில் வந்து உங்களுக்கு டோர் ஃப்ரேமு அதாவது மாதிரி உங்களுக்கு கம்ப்ரஸ்டு வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியலில் வந்து டோர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வால்நட் கலரில் லாக் வந்துடுது. லாக்கெல்லாம் வந்து ISI பிராண்டடில் போட்டிருக்காங்க. இந்த ஸ்மால் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10x11 வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கலர் தான். இந்த வால்நட் கலரோடைய டோர் ஃப்ரேமு, அதே மாதிரி இந்த வாலில் யூஸ் பண்ணிக்கிற இந்த ஐவரி கலர், இந்த பிளாக் ஸ்கேட்டிங்ஸோட அந்த பார்டர், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேஸ்டு டைல்ஸ் வந்து 4x2 சைஸில் வந்து உங்களுக்கு வந்து லே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வால் கலரு, இந்த டோரு, இது எல்லாமே வந்து பக்காவாக உங்களுக்கு இதாகுது. விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா UPVCலாம் போடாமல் உங்களுக்கு வந்து உட்டன் கலரில் வந்து போட்டிருக்காங்க. கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னெட்டட் கிளாஸ் கொடுத்து உங்களுக்கு ரொம்ப பக்காவாக வந்து சேஃப்டி கிரில்லோட வந்துடுது விண்டோ. அதே மாதிரி மேலெல்லாம் வந்து லாஃப்டெல்லாம் கவர் பண்ணி இன்டீரியர் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்டோர் பண்ணால் வெளியே அசிங்கமாக தெரியாத மாதிரி ரொம்ப அழகாக அது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கீழே போட்டிருக்கக்கூடிய டைல்ஸ் கலரில் வந்து ஒரு டோர் வர்ற மாதிரியுமே அதுக்கு ஆப்போசிட் கலரில் வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு டோருக்கு வர்ற மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பெட்ரூமோடைய கார்னரில் அந்த இன்டீரியர் பண்ணியிருக்கிற மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷெல்ஃப் மாதிரி வந்திருக்கு. இங்கே நீங்கள் ஃப்ளவர் இது மாதிரிலாம் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டோடைய டோர் பாருங்கள். இது வந்து UPVC டோரு. இந்த டோருடைய டோர் ஃப்ரேமு, இந்த டோர், இது ரெண்டு இந்த டைல்ஸுக்கு இந்த வாலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. டோர் க்ளோஸ் ஓப்பன் பண்ணால் அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. டைல்ஸ் வந்து ஒரு டார்க் அண்டு லைட் கலரில் வந்து கொடுத்துருக்கு. ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இனிதான் மாட்டுவாங்க. வென்டிலேட்டர் வந்துடுது. லைட் பாயிண்ட் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு. அதே மாதிரி AC பாயிண்ட்டு, UPS பாயிண்ட்டு, ஃபுட் லேம்ப்பு, ஃபேன் பாயிண்ட்டு எல்லாமே பக்காவாக ப்ளேஸ் பண்ணி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க.
நம்ம வீட்டோட லிவிங் ரூம் ஏரியாவில் இருக்க லிவிங் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 16/10 அப்படிங்கிற அளவில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கீழே ஃப்ளோர் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4/2 அந்த அளவில் வந்து டைல்ஸ் போட்டிருக்கு. வீட்டோடைய லிவிங் ரூமில் அந்த ஸ்கேட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக் கலரில் ஸ்கேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. வால் கலர் சொல்லவே தேவையில்லை, நல்லா ஐவரி வந்து கலர் வந்து லைட் கலர் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக வந்து உங்களுக்கு டிவி பேனல் வந்து இன்டீரியரில் வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. அதில் வரக்கூடிய இந்த கிரைன்ஸு, அந்த க்ரூ காடி, அப்புறம் அந்த மேலே வரக்கூடிய அந்த லைட்டிங் பாயிண்ட்காக வரக்கூடிய ப்ரொஜெக்ஷன், இது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. டிவி பேனலே பார்க்குறக்கே ரொம்ப இருக்குது. கீழே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இது செட்டாப் பாக்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துட்றாங்க. அதில் எஸ்எஸ் லாக்ஸ் வந்துடுது. ஸோ டிவி பேனலும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதுக்கு மேலே இருக்கிற லைட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. லிவிங் ரூமோட ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணி அந்த ஃபால் சீலிங்கில் ப்ரொஜெக்ஷன்லாம் கொடுத்து அந்த ப்ரொஜெக்ஷனில் எல்லாமே லைட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபேன் பாயிண்ட்டு எல்லாம் பக்காவாக இருக்குது. உங்களுக்கு லிவிங் ரூமில் லைட் பாயிண்டிங் குறைய சொல்ல முடியாது, சீலிங் குறைய சொல்ல முடியாது, அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு டார்க் ஆரஞ்சு கலர், காப்பி கலர் எல்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பூஜா யூனிட் உங்களுக்கு ரொம்ப அழகாக கொடுத்துருக்கு. பூஜா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு கடப்பா ஸ்டோன் கொடுத்து அது நீட்டாக ஃபினிஷ் பண்ணி 2 லேயர் செல்ஃப் கொடுத்து நீங்கள் இங்கே சாமி படமெல்லாம் வச்சு ப்ரே பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிலு, தீபம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு எல்லாமே வச்சுக்கிற மாதிரி கீழே ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் லைட் பாயிண்ட்டு, ஃபேன் பாயிண்ட்டு, வால் கலர்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் ஒரு குரூப் காடி மாதிரி பண்ணி அதில் டெக்ஸ்சர் வந்து ப்ளூ கலரில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக வந்திருக்குது. ஸோ லிவிங் ரூம்லேருந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிச்சன். வாங்க கிச்சன் பற்றி பார்க்கலாம். லிவிங் ரூம்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு 16 கெட்டில் வந்து கிச்சன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கிச்சனுடைய டேபிள் டாப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக உங்களுக்கு டைல்ஸ்லேயே நல்லா ஹெவியாக பிரேக் ஆகாத மாதிரி டேபிள் டாப் வந்து லே பண்ணியிருக்காங்க. அதோட பீடிங் எல்லாமே வந்து வாட்டர்லாம் வந்து ஈஸியாக ட்ரெயின் ஆகிற மாதிரி பீடிங் கொடுத்துருக்காங்க கிச்சன் டேபிள் டாப்பில். சிங்க் வந்து ரொம்ப எஸ்எஸ்ல நீட்டாக வந்து சிங்க் கொடுத்துருக்கு. கிச்சனுடைய டேபிள் டாப்ல இருந்து சீலிங் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4/2 டைல்ஸ் வந்து ஒயிட் அண்ட் டார்க் கலரில் வந்து லே பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் எல்லாமே வந்து உடன் வித் எம்எஸ் இதோட வந்துடுது, கிரில்லோட வந்துடுது. எக்ஸாஸ்ட் ஃபேன் உங்களுக்கு வந்துடுது. அங்கங்கே வந்து லைட் பாயிண்டிங் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சனுங்க. உங்களுக்கு இன்டீரியர் எல்லாமே பண்ணியிருக்கு. உங்களுக்கு செல்ஃப், ரேக்கு, திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ரேக் எல்லாமே கொடுத்துருக்கு. ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம், டம்ளரு, இது கரண்டி இது எல்லாமே நீங்கள் போட்டு வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு நல்லா நீட்டாக வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செல்ஃபும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க கிச்சனில். அந்த செல்ஃப்லேயும் வந்து கீழே ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா, அப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி, ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி கிளாஸோட உங்களுக்கு கடப்பாக்கள் வச்சு உங்களுக்கு செல்ஃப் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. 2 செல்ஃப் வந்துடுது. ஸோ அதே மாதிரி கிச்சனுடைய மேலே லாஃப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் பண்ணியிருக்கு. ஸோ கிச்சனில் ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் மல்டி லெவலில் பண்ணிக்கிற அளவுக்கு வந்து பக்காவாக கொடுத்துருக்கு. லைட் பாயிண்ட்ஸு, கலர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த கிச்சன் வந்து கிச்சனுடைய ரைட் சைடில், அதாவது லிவிங் ரூம்லேருந்து கிச்சன் என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் உள்ளே வந்து போனீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு. 16x10 சைஸில் வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு. ஆஸ் பர் வாஸ்து பிரகாரம் வந்து உங்களுக்கு உடன்லேயே வந்து விண்டோஸ் வந்து கொடுத்துட்றாங்க. பெட்ரூமுடைய சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்கு. பால் சீலிங்கு, அதில் க்ரூ கார்டிஸ் எல்லாம் கொடுத்து லைட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட வாலில் ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்கொயரான ஒரு 8/10 அந்த சைஸில் வந்து உங்களுக்கு ஒரு வால் கட்டி அதில் டெக்ஸ்சர் ஃபினிஷிங் எல்லோ கலரு, ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. லைட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பெட்டு வந்து இப்படி போட்டுக்கிற போது இது பேக்ரவுண்டில் ரொம்ப அழகாக வந்துடும். அதே மாதிரி பெட்ரூமோடைய லாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து ரேக் அடித்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். பெட்ரூமோட கார்னரில் ஒரு அழகான செல்ஃப் வந்து கொடுத்துட்றாங்க. அதில் ஃப்ளவர் இது மாதிரிலாம் நீங்கள் வச்சுக்கலாம், ஃப்ளவர் ஸ்பாட்டெல்லாம் வச்சுக்கலாம். அதே மாதிரி அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கொயரில் ஒரு 8/8 வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் டாய்லெட். பாத்ரூமோட வால் டைல்ஸ் வந்து சொல்லவே வேண்டியதில்லை, ரொம்ப அழகாக ப்ளூ கலரில் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பாத்ரூமோட டோர் வந்து நல்லா வந்து வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியலில் அந்த ஃப்ரேமும் சரி, டோர் ஷட்டரும் சரி ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூமுடைய டோர் எப்படி ஸ்மால் பெட்ரூமில் பார்த்தோமோ அதே மாதிரி வால்நட் கலரில்
ரொம்ப அழகாக வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த வீட்டோட டைல்ஸு, பெயிண்டிங்கு, கன்ஸ்ட்ரக்ஷனோட ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. இன்டீரியர் சொல்லவே வேண்டியதில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. உடனடியாக கோயம்புத்தூரில் கீரனத்தம், சரவணம்பட்டி, துடியலூர், இந்த என்ஜிஜிஓ காலனி இது பக்கத்துலலாம் வந்து உடனடியாக குடியேற மாதிரி வீடு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடு ரொம்ப சூட்டபுளாக இருக்குது. இந்த வீட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபா வருது. நெகோசியேஷன் பண்ணிக்கலாம். ஸோ கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த வீடு எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்கு, இந்த வீட்டோட பிளான் எல்லாமே உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஸோ ஃப்ரீ டைமில் வந்து பார்த்துட்டு இதுக்கு பேங்க் லோன் எலிஜிபிள் எல்லாம் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் விசாரிச்சுட்டு இந்த வீட்டை புக் பண்ணுங்கள். உடனடியாக குடியேற மாதிரி வீடு பார்த்துட்டு இருக்கீங்களா, அது இன்டீரியரோட ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக வீடு வேணுமா, இமீடியட்டாக கால் பண்ணிவிட்டு வாங்க. வீடு ரெடியாக இருக்குது. தேங்க்யூ.